வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த ஜோசியம் பார்க்கறது, ஆருடம் பார்க்கறது, நாடி பிடிச்சு பார்க்கறது அப்படிங்கிற தொழில் இன்றைக்கும் இருக்கிறது. அதை சிலர் நம்புகிறார்கள். இன்று மட்டுமல்ல, அரச குடும்பங்களிலே, மேலை நாடுகளிலே கூட அத்தகைய ஜோசியம் பார்க்குற நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம்னா, நீரோ மன்னனுடைய தாய், நீரோ மன்னன் அரசராவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜோசியக்காரர் சொன்னாரா, இவர் அரசன் ஆகுமா, அவனா அரசனானா ஒரு ஆபத்து இருக்கு, தன்னுடைய அன்னையையே ஒரு கொல்வான்னு கூறுது ஜோசியம், அதனால உங்களை வெட்டிடுவான், ராஜாவானா மன்னரானா. அப்போ அந்த தாய் சொன்னாலாம், அவன் என்னை வெட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ராஜாவாகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீரோ மன்னன் வாழ்க்கை வரலாறுல ஒரு சின்ன செய்தி இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த ஜோசியத்தை விட நம்முடைய ஆற்றல் பெரியது என்பதை நிரூபிக்கிற மாதிரி அதே மேலை நாடுகள் இன்னொரு சம்பவம் சொல்ற கிடையாது. சாக்ரட்டிஸ் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோடு உட்கார்ந்துருக்கும் போது ஒரு ஜோசியக்காரர் உங்களை முகத்தை பார்த்து நான் ஜோசியம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். உடனே சொல்லுன்னு சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்றார். நெகட்டிவாவே சொல்றாரு. உங்க நெத்தியை பார்த்தா நீங்க ஒரு கோவக்காரன் தருது, உங்க கன்னத்தை பார்த்தா அப்படி தருது, நீங்க ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை மோசமாக, அவங்க அங்க இப்படி இருக்கனால நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்கன்ட்டு நெகட்டிவாவே சொல்றாரு. அந்த சீடர்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவர் எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்ட்டு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புறாரு. சீடர்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க உங்களை பத்தி இவ்வளவு மோசமா சொல்றான், அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புறீங்கன்னு. அப்ப சாக்ரட்டிஸ் சொன்னாராம், அவன் என் அங்கங்களை பார்த்து நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், என்னுடைய குணம் இப்படி இப்படின்னு சொன்னேன், இது வேணா உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், அதை விட்டுருங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை அவன் கண்டுபிடிக்கல இல்ல, அதனால அவன் போனா போகுது அப்படின்னு பரிதாபப்பட்டு காசு கொடுத்தான். ஜோசியக்காரன் என்ன சொன்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஆருடம் என்ன சொன்னாலும் நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. எனவே சென்டிமெண்ட்டுகளாலும் ஜோசியங்களாலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மறைமுக ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்மை நாம் அறிந்து கொண்டு, வாட் இஸ் அவர் டேலண்ட், நம்முடைய லிமிட் என்ன, நம்முடைய டேலண்ட் என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்தவர்கள் சொல்லிவிடவே முடியாது. எனவே ஜோசியம் பார்ப்பது என்பது ஒருத்தர் இப்படி சொன்ன உடனே சைக்கலாஜிக்கலா நமக்கு உற்சாகப்படுத்துறதுதான். இந்த காலையில நான் ஒருத்தர் பார்த்தோன்னே, எனக்கு இன்னும் தெரியலப்பா, இன்னைக்கு உனக்கு எல்லாம் நல்லதா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாதாரணமா நம்ம கொல்லீக் சொன்னா கூட அந்த சின்ன உற்சாகம் நமக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, ஏதோ நல்லது நடக்க போதும் நல்லது நடக்க போகுது எதேச்சையா இயல்பா நடந்தா கூட அதனால கனெக்ட் பண்ணி பார்க்கிற மன உணர்வுள்ளவர்கள் நாம். எனவே ஆருடம் ஜோசியங்களை ஒதுக்கிவிட்டு நமக்குள் இருக்கிற ஆற்றலை கண்டுபிடித்து சரியாக பயன்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நாம் சிறந்து விளங்கி கொண்டே இருப்போம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.